அனைவருக்கும் வணக்கம். நான் கடல் ஆமை இல்லடா, கிழட்டு சிங்கண்டா, அதுவும் ஒத்தையில நிக்கிற சிங்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திவாகர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது நீங்களே பாருங்க. ஓகேங்களா? நான் ஒரு ஆளு 1000 யானைகளின் பழங்காட்டி. ஓகேங்களா? நம்மள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரே ஆளு சிங்கிளா இருக்குன்ற மாதிரி. அது இல்லாம நிஷாக்காவை பத்தி பேசக்கூடாத விஷயத்தெல்லாம் பேசியிருக்கான். அவர் வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்காவை நெஞ்சில குத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தலைவன் வந்து ஹீரோ ஆயிட்டானா, ஹீரோ மெட்டீரியலா நிறைய பிரபலங்களே சொல்றாங்க. உங்களுக்கு என்னடா அப்படின்னு தலைவன் வந்து நம்மள பார்த்து கேக்குறான். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எந்த சேனலுக்கும் இன்டர்வியூ கொடுக்க போறதில்லைன்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு மிகப்பெரிய அறிக்கை விட்டுருக்கான். நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆனா சோத்துக்கு சிங்க அடிக்கும் போது என்ன பண்ணுவான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்ல. இன்னைக்கு வீடியோல இதெல்லாம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழன்டா. நம்ம தலைவர் இருக்காருல்ல, அவர் வந்து இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். நான் கூட இவ்வளவு பேர் சோசியல் மீடியால கழுவி ஊத்துறாங்க, மனசு உடஞ்சு போயிருப்பான் போல தலைவன், நம்மளும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் ஃபீல் ஆயிட்டேன். ஆனா அவன் இன்னும் திருந்தல மாமா அப்படின்ற மாதிரி அவன் சந்தோஷமா தான் இருக்கான். நான் தான் தேவையில்லாம ஃபீல் ஆயிட்டேன் போலது. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அது சரி, இதெல்லாம் வந்து வெக்கம், மானம், சூடு, சோரணை இதெல்லாம் இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்த்தா பரவாயில்ல. தலைவனை பத்தி நமக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு. நான் தான் கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். ஒருத்தரை விட்டு வைக்க மாட்டாங்க. சிவாஜில ஆரம்பிச்சு ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன் இப்படி யாரையும் விட்டு வைக்கல. இவர் மட்டும் நான் விதி விலக்கா அப்படின்னு சொல்லிட்டு லெஜண்ட் சரவணன் இருக்காருல்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், 60 வயசுல லெஜண்ட் சரவணன் சார், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்டையே நடிக்கும் போது நான் யூத் யங்ஸ்டர், நான் நடிக்க கூடாதா? லெஜண்ட் சாரை குறைச்சு மதிப்பிடல. அவங்க வந்து ஒரு 60 வயசை கிராஸ் பண்ணவர். அவங்க எல்லாம் ஹீரோவா நடிக்கிறப்ப ஒரு யங்ஸ்டர் திவாகர் ஏன் ஹீரோவா நடிக்க கூடாது? லாஸ்ட் ஒரு படம் எடுத்தாருல, அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. இந்த கர்மம் முடிச்சவன் அவரையும் விட்டு வைக்கல. சோ இந்த மாதிரி வந்து நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஆக்டிங் கிங்னு சொல்லிட்டு சுத்திட்டு திரியறான். சரி, இந்த குக்கு வித் கோமாளி இஷ்யூஸ் பத்தி ஒரு 1000 வீடியோவாவது குறைஞ்சது வந்திருக்கும். அதுல எல்லாருமே அவனை கழுவி தான் ஊத்திருப்பாங்க. இப்போ வந்து அவன் வந்து முன்னாடி ஆதாரம் காட்டுன்னா நிஷாக்கா வீடியோவை போட்டாங்க. சரி, அதை பத்தி ஏதாவது பேசுவான்னு பார்த்தா அந்த பிரச்சனையை விட்டுருங்க, அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அசால்ட்டா சொல்றான். யாரா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சிட்டான். ஒரு எப்படி குறைஞ்சது ஒரு 10 இன்டர்வியூ தான் கொடுத்துருப்பான். ஒரு இன்டர்வியூக்கு 10,000 கணக்கு பண்ணாலும் 1 லட்சம் சம்பாதிச்சிட்டான். சரி, ஓகே, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்தது. அடுத்து ஏதாவது பண்ணலாம், ஏதோ எப்படி பப்ளிசிட்டியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் பழகுது. அந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் மறந்துட்டேன், இதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனே சொல்லிக்கிறான். நான் மறந்துட்டேன்னு வேற அவனே சொல்லிக்கிறான். என்ன கருமமோ என்ன எழவோ தெரியல. அவன் சும்மா இருந்தாலும் சில பேர் சும்மா இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு பாடகி வந்து தலைவனுக்கு சப்போர்ட்டா பேசியிருக்காங்க. அவங்க கண்ணு எல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கடந்த சில வருஷங்களா. இப்ப அவங்க வந்து இந்த மாதிரி வந்து அவனை உசுப்பேத்தி விட்டுருக்காங்க. திவாகர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் மோல்ட் பண்ணா அவர் பயங்கரமான ஹீரோ வருவாரு. அப்படி அவர் ஹீரோ வந்தா நான் தான் அவருக்கு வந்து பாட்டு பாடி கொடுப்பேன், அதுவும் இலவசமா பாட்டு பாடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் அவன் ஹீரோவா மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இப்படி சொல்றாங்களா இல்ல உண்மையாவே அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா? சோ இந்த மாதிரி கூத்தெல்லாம் வந்து பிரபலங்களே பண்ணும்போது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகி, சரி இதெல்லாம் போவ முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் ஏதோ பிரச்சனையில இருக்கான், ஏதோ ஒண்ணு பண்றான். நிஷாக்காவை பத்தி ஒரு வல்கரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவன் வீடியோல சொல்லி போட்டிருக்கான். இது வந்து வல்கரா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்து சொல்லுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிஷாக்காவை நெஞ்சில குத்தின்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பொது வழியில அவங்க அக்கா தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தா அந்த மாதிரி பேசுவானா? சோ இவன் சொல்ற வந்து மாக்கப்பா வந்து தண்ணி போட்டார்னா தாரத்துக்கும் தாய்க்கும் வித்தியாசம் தெரியாம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்கான். சோ இதெல்லாம் கேட்கும் போதே கொஞ்சம் சரியான காண்டாவது. இவெல்லாம் வந்து ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு விஜய் டிவில கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து ஷோஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு பாடகி, அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்க வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது மாதிரி வந்து உசுப்பேத்தி தான் உடம்பு ரணகலமாக ஆக்கியிருக்கான்ற மாதிரி அவன் நல்லா தெளிவாக தான் இருக்கான். நான் சம்பாதிக்க வரைக்கும் சம்பாதிப்பேன்டா, என்னால் முடியும்டா, அப்படி இல்லையா ஏதாவது ஒரு கேவலமான செயலை பண்ணுண்டா, அதை வச்சு நான் சம்பாதிப்பேன்டா, என்னை யாருமே தடுக்க முடியாதா. இவன் வந்து எப்படின்னா வச்சுங்களேன், நான் கூட நினச்சிட்டேன் இந்த பிரச்சனையில் உடஞ்சி போயிருப்பான். ஏன்னா எல்லா ஆதாரமும் இப்போ ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த பிரச்சனை அப்படியே போயிடும். இப்போ வந்து விஜய் டிவில இருக்கிற எல்லாருமே அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் வந்து வாலியும் அதையும் சுருட்டின்னு கம்முன்னு இருப்பான்னு நினைச்சுன்னு பார்த்தா
இப்பதாங்க வெடிச்சு இழறான், இதுக்கப்புறம் தான்டா ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம தலைவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கான், என்னன்னா இதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், எல்லாரும் என்ன முதுகுல குத்துறாங்க, எல்லாரும் வந்து கூட்டி என்ன அசிங்கப்படுத்துறாங்க, வேணும்னே பண்றாங்க அப்படின்னு எனக்கு எதிர்ப்பாவே மாத்துறாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசியிருக்கான். இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரான். இவர் அடி போடுறதே இன்டர்வியூக்கு தான். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே இவன் எப்படியும் அந்த பிரச்சனையை வச்சு ஒரு 10-15 இன்டர்வியூ கொடுத்துருவான். தலை வந்து இப்ப என்னன்னா இன்டர்வியூவை கொடுக்கவே மாட்டாராம் இதுக்கப்புறம். இதை வந்து எப்படி தண்ணியில் எழுதலாமா, தண்ணியில் எழுதினா கூட அந்த நிமிஷம் தெரியும், அந்த நொடி தெரியும் எழுதும்போது. காத்துல வேணா எழுதலாம் இவன் சொல்றது. ஏன்னா காத்துல எழுதுனாதான் ஒண்ணுமே தெரியாது, பாக்குறவன் காரி துப்பான், ஏதோ பைத்திய மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இவன் பண்றது இருக்கு. இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறான். என்ன நடக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நான் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டே இருக்கேன். அதை நீங்க திரும்ப பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க. அப்பதான் வந்து அந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் ஆகும். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பெல் ஐக்கான ஆன் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இதே மாதிரி இன்னொரு விறுவிறுப்பான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பாய். அன்டில் தென், யுவர் கேடி தமிழன் சைனிங் ஆஃப்.